ஹalleluya ஹalleluya. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே இம்மட்டும் நாம் வாழ்வது தேவனுடைய மட்டற்ற கிருபை. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் இயேசுவை அறிந்து கொண்டது மகாபெரிய கிருபை. ஹalleluya. கடவுள் யார் என்று அறிந்து கொள்ள முடியாதபடி எண்ணற்ற மக்கள், அறிவாளிகளும் ஞானிகளும் கூட கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிற அந்த காலத்தில் இவர்தான் ரட்சகர். வானத்தின் கீழே பூமியின் மேலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்கிற வார்த்தை எல்லாம் அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. அதோடு கூட இயேசு சுவாமி சம்பாதித்து வைத்த ரட்சிப்பை பெற்றுத்தரும் சபையை கண்டுகொண்டது அதை விட மேலானது. அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு சபையை உருவாக்கி இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அவர் எங்கே கொண்டு வருவார்? சபையில கொண்டு அங்கதான் கொண்டு படைப்பார். அங்கேதான் ரட்சிப்பு, அங்கேதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில தமிழ் சபையை உருவாக்க ஒரு தலைமையை தெரிந்து கொண்டார். அவர்கள் மூலமாக சொற்பமாய் இந்த ஊழியம் பம்பாய் தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. தேவனுக்கு மகிமை. சிலரை கொண்டு கர்த்தர் அன்று வாக்கருளினார், இது உலகம் முழுவதும் இந்த சபை ஸ்தாபிக்கப்படும் என்று. தமிழர்கள் மத்தியில் இது ஆரம்பிக்கப்படுகிறது. எல்லா பாசையிலையும் இது ஆரம்பிக்கப்படும். எல்லா பாசையினர்களும் அதற்கு ஓடி வருவார்கள் என்ற வாக்கு தத்துவம் உண்டான. அதில் தமிழ்நாட்டு பாஸ்டர், நம்முடைய பாஸ்டர், பெரியவங்க பேர்களை சொல்கிறது கஷ்டம்தான், சுந்தரராஜ் பாஸ்டர் அவர்கள் அங்கே பம்பாயில் இருந்த காலத்தில் அந்த சபையில் அங்கமாக இருந்தார்கள். அங்கிருந்து அவர்கள் மிஷினரியாக தமிழகத்துக்கு அனுப்பப்பட்டார். அந்த நாளில் தான் நான் நரகத்துக்கு போய்விட்டு, அதாவது நரகம் ஒன்று இருக்கிறது என்கிறதை அனுபவித்து அலறிக்கொண்டு ரட்சிப்பை தேடி அலைந்த காலம். அந்த காலத்தில் எங்கே ரட்சிப்பின் வழி, அந்த ரட்சிப்பின் வழி எங்கே காட்டப்படுகிறது என்று அலைந்தேன். பல வருடங்களாக 65 அலைந்தேன். தேவனுக்கு மகிமை. ஆனால் அந்த ரட்சிப்பின் வழியை காண்பிக்க இல்லை, ஒரு இடமும் கிடைக்கல. அந்த காலத்தில் தான் பாஸ்டர் பாம்பேலிருந்து மிஷினரியாக தமிழகம் வந்தார். அங்கே எனக்கும் அப்பொழுதுதான் நான் கருத்துக்குள்ள அங்கேயுமா கூட்டங்களுக்கு அலைஞ்சு செஞ்சு தனியாக கிடந்து ஜெபம் பண்ணி அந்த நிலையை அடைவதற்கு நான் இருக்கிற காலத்தில் எனக்கு அபிஷேகமும் தந்து விட்டார். அல்ல, எனக்கு ஒரு விடுதலையும் கிடையாது. விடுதலை என்பது சத்தியத்தினால் தான் கிடைக்கும். ஆண்டவர் அன்று சொல்லிவிட்டார் யூதரிடத்தில், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விட குமாரன் தான் விடுதலை ஆக்குவார். ஆனால் விடுதலை ஆக்குவது எது? சத்தியம். சத்தியம் இல்லைன்னா விடுதலை கிடையாது. எனக்கு அதை நான் தேடி அலைந்தேன். அந்த காலத்தில் பாஸ்டர் மூலமாக எனக்கு அந்த சபையின் மூலமாக இந்த சத்தியம் கிடைத்தது. அப்போது கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். தமிழகத்தில் 2 பேர் இந்த ஊழியத்தில் ஈடுபட்டு, அப்போது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஏராளம், அதை நான் இப்போ சொல்ல முடியாது. தேவனுக்கு மகிமை. அந்த அற்பமான காலத்தில் இந்த ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு ரிப்போர்ட்ஸ்களெல்லாம் தலைமைக்கு நாங்கள் அனுப்பி கொண்டே இருக்கோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கர்த்தர் அன்று சொன்னார். எப்படியும் நான் இப்போ இங்கே வருகிறேன். இன்று நமக்கு அது பரிசுத்த நாளும் கூட, அதோடு கூட நம்முடைய ஆலய பிரதிஷ்டை நாள். இதை நாம் மறக்க முடியாது, எண்ணாமல் இருக்கவும் முடியாது. அங்கே மேலே இருந்து தலைமையில் இருந்து அந்த ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனை என்றால், அதாவது மற்றவங்க கொடுக்குற டிராக்ஸை கொடுத்து நாம் ஒழிஞ்சதால் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும். நாமே பிரயாசப்பட்டு டிராக்ஸ் அடித்து கொடுக்கணும், விநியோகப்படும், அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது தேவனுக்கு மகிமை. அப்படி எல்லாமே வெளிநாட்டு பணத்தை வாங்கி ஆலயம் கட்டுவது அல்ல,
நம்முடைய பிரயாசத்திலே ஆலயம் கட்டணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் என்றெல்லாம் போதிக்கப்பட்டோம். அல்லேலூயா. என்னுடைய சொந்த ஊரில் ஒரு சித்தாலயம் இருக்கிறது, நீங்கள் இன்றைக்கு போனால் பார்க்கலாம். அது ஒன்றுமில்லாத காலம் ஆலயம் கட்டணும். பூமியை வாங்கி கொடுத்தார், ஒரு பூமியை. அந்த பூமியில் என்ன ஆலயம் எப்படி கட்டுவது? அங்கேயே மண் தண்ணி ஊற்றி மண் குழைச்சி அந்த பூமியில் செங்கல் பாசுரம் செங்கல் அறுப்பாங்க, அறுத்து காய வைத்து ஒரு வயதான விட்டு அதை நான் அந்த ஆலயத்தை கட்டினேன். முதல் கட்டின ஆலயம் அதுதான். தேவனுக்கு மகிமை. கட்டப்பட்டது. தேவபிரசன்னம் அந்த இடம்லாம் கர்த்தர் காட்டி வாங்குறது. நான் இப்போ அதுக்கு தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. தேவனுக்கு மகிமை. தேவன் எங்கே வாசமாக இருப்பார், யாரோடு வாசமாக இருப்பார், யாரோடு அவர் இருந்து செயல்படுவார் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். தேவனுக்கு நாம் செய்வதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று அங்கே அவர் வரவும் மாட்டார், அங்கே அவர் தலையிடவும் மாட்டார் என்பது நாம் அறிந்து கொண்ட கொஞ்சமாக அறிந்திருக்கிறோம், அந்த அறிவை அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த சிற்றாலயம் நம்முடைய கையினாலே மண் குழைத்து செங்கல் எடுத்து நம்முடைய கையினால் கட்டப்பட்ட ஆலயம், பெரிய ஆலயம் அங்கே கட்டியாச்சுது. ஆனால் அந்த பழைய காரியம் மறந்து விடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆலயம் அங்கே இருக்கிறது. யார் போனாலும் பார்க்கலாம். அப்படினால் அது முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் எப்படி இருக்கட்டும், வளர்ந்தது, பெரிதாக மாறினது, கர்த்தர் கிருபை செய்தார். அப்படி சார் வள்ளியூரில் ஒரு மாட்டுத் தொழுவில் தான் நாங்கள் முதலாவது அங்கே வாடகைக்கு எடுத்து ஒரு ஆராதனை பண்ணினோம். அப்படி படிப்படியாக பெரிய இடம் வாடகைக்கு எடுத்தோம். அப்புறம் அதை அப்புறம் சொந்தமாக்கி தந்தார். அவைகள் அங்கிருந்து நாங்கள் இங்கே அங்கே நாகர்கோவில் வருவது தேவ சுத்தம். அதற்காக நாங்கள் இங்கே வர ஆயத்தப்பட்டோம். இங்கே ஒன்றும் கிடையாது. நான் என்னுடைய சகோதரர்களை கூட்டிட்டு சொல்லுவேன், நாங்கள் நாகர்கோவில் வரும்போது அதாவது சொந்த மரத்து நிழல் என்று ஒன்று கிடையாது. இல்லையா? சொந்த ஒரு மரம் என்றால் அந்த நிழல் இருந்துக்கலாம், நம்ம நிழல், நம்ம மரம் சொல்லலாம். சொந்த மரத்து நிழலும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாகர்கோவில் வந்தோம். கர்த்தர் பேசுகிறேன். அங்கே இருக்கும்போது ஒன்று சொல்லியிருந்தார், அதாவது நான் ஆலயத்திற்கு பூமி இங்கே நியமித்திருக்கிறேன், அது ஆசாரிபுரம் ரூட்டில் அங்கே கிடைக்கும், வேறு எதுவும் வந்தால் அதை ஒப்புக்கொள்ளக்கூடாது, அங்கே தான் எனக்கு ஆலயம் கட்டணும் சொல்லியிருந்தார். தேவனுக்கு அது வரைக்கும் வாடகைக்கு ஆராதிக்கிற இடமும் ஆசாரிபுரம் ரூட்டில் தான் இருக்கணும் என்று சொல்லியிருந்தார். இந்த நாகர்கோவில் வந்த பிறகு 5 இடத்தில் இந்த ஆராதனை ஸ்தலம் மாறி பூனைக்குட்டி கிடத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாறி அப்படி கிடந்து மனங்கூடவில்லை. யாருக்கா கூட கர்த்தர் இருக்கிறார். ஆலயம் இல்லாத அந்த நாளில் வீட்டிலே நாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, அவர் காண்பித்த மாதிரியின்படி அந்த இடத்திலே நாம் ஆராதனை செய்தோம். அங்கே கர்த்தர் இருந்தார், வருகிற மக்களுக்கு நன்மை செய்தார். கர்த்தர் கிரீசார் 2 கிட்னி ஃபெயிலானவர்கள் சுகமானார்கள். அதாவது டாக்டர் கேட்டவர்கள் சுகமானார்கள். பற்பல வகையிலே அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இப்படியே இருந்த காலத்தில் இந்த இடம் காட்டப்பட்டது. சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுவேன், இந்த இடம் காட்டப்பட்டது. இந்த இடத்தை பார்ப்பதற்கு வர்றதுக்கு வழி கிடையாது. முழுவதும் புதர்கள் முளைத்து கிடக்கிறது, காடு பற்றி கிடக்கிறது. இங்கே வருவதற்கு இல்லை. அப்போது இந்த இடத்தை பார்ப்பதற்கு ஒரு அழைத்து வந்தார். அதாவது மாடுகள் போன அந்த சின்ன பாதை உண்டு, சட்டையெல்லாம் பிடிச்சி இழுக்குதுக்கு வந்தோம். இந்த ரோடை விட 10 அடி தாழ்ச்சியில் இந்த இடம் ஒரு ஊரணி மாறி கிடந்தது. இதற்குள்ளே புல்லும் புத்தையும் பற்றி கிடந்தது. மனுஷங்களை சொன்னா வாயில கை வைப்பாங்க, இதுல ஆலயங்கிட்ட போறீங்க அப்படி. அது மாத்திரமல்ல, அதாவது இங்கே போய் கொஞ்சம் கூட இருந்து எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணி படிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரியவர் என்னை கூப்பிட்டார். அவர் இன்றைக்கு இருக்கிறார். அவர் என்னை கொஞ்சம் நில்லுங்க அப்படின்றார். நின்று அவர் நம்ம மேலே அனுதாபப்பட்டவர். எங்கே 2 பையங்க இங்கே இப்படி பண்ணிட்டு அந்த இடத்தை பற்றி தெரியாது போலுக்கு அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க. என்ன தம்பி, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாகர்கோவிலில் உள்ளவர்கள் அனந்தன் குளம் என்று சொன்னால் 5 மணிக்கு மேலே இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. அவ்வளவு பின்தங்கிய மோசமான கிரியைகள் நடக்கிற இடம். என்னென்ன கிரியைகள் துர்க்கிரியைகள் உண்டோ அத்தனை நடக்கிற ஏரியா இந்த ஏரியா.
அதனால் பெண்கள் கொஞ்சம் சூரியன் மறைய போனால் யாரும் வரமாட்டாங்க. ஆண்களும் குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு வரமாட்டாங்க. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க? இங்கே என்ன ஒரு காடு ஒன்றும் கிடையாது. அங்கே ரோட்டில் தான் 5-6 வீடு இருக்குது. இங்கே ஒன்றும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது, பாதையும் கிடையாது. இங்கே வந்து என்ன சபை, என்ன கோயில் கட்ட போகிறீங்க என்று கேட்ட அவருக்கு நாம் சொன்ன காரியம் என்ன என்றால், கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதைத்தான் அவர்களுக்கு சொல்லுகிறேன். எங்கேயும் எங்கேயும் போகலாம். கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரா? கர்த்தர் சொல்லணும். கர்த்தர் சொன்னால் துணிந்து நாம் இறங்கலாம். தேவனுக்கு மகிமை. அப்படியே வந்து கொண்டே இருந்தேன். அதனால் நான் அவருக்கு சில உதாரணங்கள்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தேன். அவர் சொன்னால் சரிப்பா, அது உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு சொன்னார். மக்கள் அதாவது ஒரு விளம்பரம் கிடையாது, போடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட இங்கே அதாவது நான் சொன்னேனல்லோ, அந்த பெரியவர் மறுபடி ஆலயம் கட்டி மக்கள் தினம் இங்கே வருகிறதையும் ஆராதிக்கிறதையும் கண்ட அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், ஐயா நான் காலையில் எழுப்புறேன்னு உங்கள் ஆலயத்துக்கு நேராக ஜெபம் பண்ணிட்டு தான் மற்ற கடமை செய்வேன் என்று அவர் சொன்னார். அப்போ பக்கத்து தோப்புக்கார ஒரு கிறிஸ்தவர் இருந்தவரை பார்த்துவிட்டு, என்னையா கடவுள் மேலே இருக்கா, நீர் எங்கேயோ கும்பிடுறாரு என்று கேட்டேன். இல்லை, அந்த ஆலயத்தில் கடவுள் இருக்கார். அவர் வேறொரு ஐக்கியத்துக்கு போகிறவர் தான். அவருக்கு எவ்வளவு தெரியாவிட்டாலும் இங்கே ஆலயத்தில் கடவுள் இருக்கிறது அவர் ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார். அப்படினால இந்த ஆலயத்தை நோக்கி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் உண்மை. அப்போது நாம் கர்த்தருடைய வல்லமையினால் 2000 வருடம் 2000 இந்த வேலை இங்கே ஆரம்பித்தோம். இந்த வேலை கையில் ஒன்று கிடையாது. கர்த்தர் சொன்னார், ஆரம்பிங்கள், ஆலயத்தை கட்டி தருவேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, நீங்கள் முதலாவது துபாய் போயிட்டு துபாயில் என்னுடைய சபையை ஆரம்பித்து விட்டு வந்து இதை ஆரம்பிக்கணும். ஒன்றும் கிடையாது, ஒரு அனுபவம் கிடையாது. அவர் சொல்லுகிறார். அதற்கு எங்களுக்கு அங்கிருந்து அழைப்பு வந்தது. எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணினார்கள். 2000 துபாய் சென்றோம். துபாய் சபை ஆரம்பிக்கப்பட்டது 2000. தேவனுக்கு மகிமை. அங்கே சென்றோம். அங்கே சென்று கர்த்தருடைய சபையை உருவாக்கிவிட்டு இங்கே வந்து ஒரு பாஸ்டிங் பிரேயர் வைத்து அன்றைக்கு பயங்கர மழை, அதோடு இந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டது 2000. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தர் கூட இன்று இருக்கிறார். என்றும் கூட இருக்கிறார். என்றும் என்றும் உலகத்தின் முடிவரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் என்ன சொன்னார்? மத்தேயு 28 கடைசி 2 வசனம் வாசிக்க வேண்டாம். தேவனுக்கு மகிமை. அந்த வசனத்தில் என்ன சொன்னார்? போங்க, உலகம் சகல ஜாதிகளை சீசர்கள் ஆக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க, கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்ளும்படி. கேட்டா கேளுங்க, கேட்க விட்ட போங்க. இல்லை சொன்னா வருத்தப்பட்டுருவாங்களேன்னு இல்லை, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றை கை கொள்ளும்படி சொல்லிக் கொடுக்கணும் என்று சொல்லியிருந்தார். அப்படி நீங்கள் செய்வீர்களானால் அடுத்த வசனம், உலகத்தின் முடிவரைக்கும் சகல நாட்களில். அப்பதான் அப்படி இல்லை என்றால் இது முடியாதியா, அது முடியாதியா, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் என்று சொன்னால் கர்த்தர் அங்கே நின்று கொள்வார்கள். வெறும் மனிதனாக சுற்றி அலைந்து வெறும் ஓட்டப்பாத்திரமாகி விடுவார். இன்றைக்கு நான் நிறைய ஆவிக்குரிய ஜீவியம் ரொம்ப வருஷம் ஆயிட்டு இல்லை, ஆனால் இப்படியெல்லாம் நிறைய அனுபவங்கள் எனக்கு உண்டு. இல்லையா? அந்த அனுபவத்தில் நான் என்ன கற்றுக்கொள்கிறேன்? எச்சரிப்பை கற்றுக்கொள்கிறேன். அது எனக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னார் இப்படி ஆனார்கள், இவர்கள் எப்படி போனார்கள், எப்படி முடிந்தார்கள் என்றெல்லாம் தெரியும். அப்படினால் இந்த இடத்துல நாம் இந்த வேலையை ஆலய வேலையை ஆரம்பிக்கிறோம் என்றால் மனித பல சக்தியில் ஒன்றும் கிடையாது, ஒரு இதுங்க கிடையாது, யாரும் கிடையாது, ஒரு நபரும் கிடையாது. வந்து ஒரு வாடகை வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் கிரிய செய்தார். வேலை நடந்தது. கர்த்தர் இந்த இடத்தை சுத்தம் பண்ணி இங்கே கர்த்தருடைய வேலையை ஆரம்பிக்க சொன்னதெல்லாம் 2000 எல்லாரும் ஒருவர் ஒரு மாருதிக்கு ஆரம்பித்து அவர் வெளிநாடு போகிறேன்னு சொல்லி ஒரு டாக்டர் சொன்னார். அவர் இப்போ கொஞ்சம் வந்து நன்மை பெற்றவர்.
அதில் ஒரு 30,000 ரூபாய் கையில் கொடுத்தார். அதான் நாங்கள் பலிபீடத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை. இதை வைத்து நீங்கள் ஆலய வேலையை செய்து கொடுங்க. வேறு எனக்கு கூட செய்ய முடியாது. வேறு அதுக்குரிய ஆளுங்க கிடையாது. இல்லையா? ஆரம்பித்தோம். கர்த்தர் செய்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாகர்கோவில் கர்த்தருடைய தேவ ஜனங்களே, இந்த ஊழியத்தை நெகேமியா சொன்னார், வாருங்க சேர்ந்து கட்டுவான். சேர்ந்து கட்டுவோம் வாருங்கள். அதுக்குள்ள கொஞ்சம் மக்கள், விலகினமான மக்கள் சந்திக்கப்பட்டிருந்தாங்க. அவர்களெல்லாம் நின்று கைப்பிள்ளை வயிற்று பிள்ளையோடு வந்து நின்று வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்களும் வந்து நின்று இந்த வேலையை செய்தார்கள். ராப்பகலாக செய்தார்கள். செய்தார்கள். ஒரு ஓட்டம் பெற்ற மாசம் இருந்து இந்த ஏரியாவிலையும் வெளிச்சம் கிடையாது, இங்கேயும் வெளிச்சம் கிடையாது. அப்படித்தான் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. ஆலயம் கட்டி மனிதனுடைய கண்டதை கிடைத்தது, கரண்டும் கிடைத்தது. கிடைத்த பிறகு பாஸ்டர் ஒரு நாள் இபி ஆபீஸுக்கு போனாங்க. போய் ஒரு காரியமாக போயிருந்தாங்க. அங்கே ஒரு இருந்தாங்க. பாஸ்டர் போன உடனே சேர் போட்டு உட்காருது. பாஸ்டர், உங்கள் ஏரியாவில் ஒரு வெளிச்சம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை மற்ற பிரஜாதிகளும் சொல்கிறாங்க. முன்னால் அந்த ஏரியாவில் போகிறதுக்கு பயப்படுவோம். இப்போ ராவு போகிற ஒரு வெளிச்சம் இருக்குது. பாஸ்டர் இருக்காங்க, நீங்கள் கரண்ட் கொடுத்தீங்க, வெளிச்சம் இருக்கும். கரண்ட் தந்தீங்கல்ல, கரண்ட் தந்ததுனால முன்னால் கரண்ட் இல்லை, இப்போ கரண்ட் போட்டிருக்கு, அதனால் இல்லை, அந்த வெளிச்சத்தை சொல்லவில்லை என்று ஒரு பிரஜாதிக்கார மனுஷன் சொன்னார். பிரஜாதிக்கார மனுஷன் சொன்னார். அவர் சொன்னார், அந்த சொல்லிக் கொடுத்துட்டு உண்மையாகவே கர்த்தரை இருக்கிறார். அப்படினால இதில் பாடுபட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் என்னுடைய வாயினால் ஒரு வாழ்த்தில் சொல்லிக் கொடுக்கிறேன். தேவன் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு நாள் காட்டினார். அங்கே புஸ்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னால். அதில் ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் மனிதன் இந்த பூமியில் என்னென்ன கிரியைகள் செய்தாரோ அதெல்லாம் அங்கே பதிவாகி கொண்டே இருக்கு. நற்கிரியும் பதிவாகிறது, துர்க்கிரியைகளும் பதிவாகிறது. தியாகம் பண்ண உங்களுடைய பெயர் அங்கே பதிவாகிருக்கு. அதற்குரிய பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். யாருடைய பணமும் இல்லை, வெளி நாட்டினுடைய பணம் இல்லை, மேலே நாட்டினுடைய பணம். மேலே நாடுண்டா மேலே, இங்கே இல்லை, இந்த நாட்டில் உள்ள பணம் இல்லை. அப்படி கர்த்தர் இன்று வரைக்கும் ஏழை கட்டி முடித்த பிறகு இதற்குள்ளே நடந்த சம்பவங்கள் ஏராளம். ஆனால் சில விதிமுறைகளை கற்று தந்திருக்கிறார். அந்த பிரகாரம் ஆலயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளை தந்திருக்கிறார். அது சிலர் சொல்வார், பழைய ஏற்பாட்டில் தான் ஆலயம், இப்போ நான் தான் ஆலயம். ஆனால் அப்படின்னால சும்மா எங்கேயும் கூடி ஜெபம் பண்ணிட்டு மரியாதைக்கு பிறந்த லண்டனுக்கு போயிருந்த பார்த்தேன் இல்லையா. அந்த காலத்தில் மிஷினரிகளெல்லாம் லண்டன்லேருந்து அங்கேருந்து தான் வெளி இடங்களுக்கு மிஷினரிகளாக அனுப்பப்பட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பக்தி உள்ள நாடாக இருந்தது. இப்போ பெரிய பெரிய ஆலயம் அந்த நாளில் கட்டியிருக்காங்க. அதில் 4 ஷாப்பிங் சென்டரு, கேளிக்கை ஸ்தலங்கள், பலவிதமான மார்க்கெட்டுகள் அதுகள் ஆகிப்போச்சு. அப்படி ஆலயங்கள் அங்கே இருக்குது கேட்டிங்களா. 5-6 வயசானவங்க மட்டும்தான் கோயிலுக்கு போகிறாங்க. மற்ற வாலிபர்களெல்லாம் எப்படிப்பட்டாங்க இருக்கட்டும், தேவனுக்கு மகிமை. அப்படினால அதாவது இவைகளை கண்டோம். அப்படினால் தேவன் இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறார். தாவீது ராஜா காலம் வரைக்கும் ஒரு ஆலயம் கட்டப்படவில்லை. அவருடைய மகன் சாலமோனுடைய காலத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் கட்டப்படும் இடத்தை, அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டிய விதத்தை, அதனுடைய அளவு, மாதிரி எல்லாம் இறைவன் தாவீது ராஜாவுக்கு கொடுத்திருந்தார். நீ ஆலயம் கட்ட வேண்டாம், ஒரு கற்பப்பிறப்பாகிய அவனுடைய குமாரன் எனக்கு ஆலயம் கட்டுவான், அவன் இந்த இடத்துல ஆலயம் கட்டணும் என்று இடத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த இடத்தை அவர் குறித்து வைத்திருந்தார். யாரு? தாவீது ராஜா. சாலமோனுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுத்தார். மட்டுமல்ல, அந்த ஆலயம் கட்டுவதற்கு வேண்டிய சகல பொருள்களையும் சமதரித்து வைத்தார். மகனே, நீ இளைஞனாக இருக்கிறாய், ஆனால் அப்படினாலே நீ ஆலயத்தை கட்டி, ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் நான் செய்து வைத்திருக்கிறேன்.
அதுக்குரிய ஆட்களையும் நீ எல்லாம் வச்சிருக்கிறேன் என்றுதான் சொன்னார். ஒரு ஆலயம் கட்டவில்லை, ஆலயத்தை சாலமோன் கட்டினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆலயம் ஆலயம் என்றால் அது என்ன, எப்படி இன்று என்னெல்லாமோ நடக்குது. ஆலயத்தில் ஆண்டவரை எரிச்சல் விட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சம்பவங்கள் நடக்குது. ஒரு சகோதரன் ஒரு வெளிநாடு போயிருந்தார். அங்கே ஒரு எங்கேயாவது ஒரு ஆலயம் கிடைச்சிடாத அவரால் போய் ஆராதிச்சுட்டு வந்துடலாம் போனால் அங்கே வெள்ளைக்காரங்க கோயில் தான், கருப்பு மனுஷன் கோயில் இல்லை. வெள்ளைக்காரன் கோயிலுக்கு கருப்பு மனுஷன் போகக்கூடாது. ஆனபடினால அது இவர் கற்பாள், இங்கே உள்ள ஆள். அப்போ இவர் கேட்டிருக்கிற அப்போ யாரும் சொல்லியிருக்காங்க அங்கே போக முடியாது, நம்மெல்லாம் போக முடியாது, அங்கே வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான், வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான் அந்த கோயில், வேறு யாருக்கும் அங்கே கோயிலில் இடம் கிடையாது. பார்த்துருக்கிறார், அங்கே கோயில் விட்டார் சொல்லிட்டார், இங்கே மற்றவங்களுக்கு இடம் கிடையாது. எப்படி அப்போ வெளியே வந்து அழுதுகிட்டு ஒரு மரத்து முட்டில். அங்கே ஒரு பெரியவர், வயதான ஒரு பெரியவர் வந்து, தம்பி ஏன் அழுதுகிட்டு நிற்கிறீங்க, இப்படியா கடவுளை ஆராதிக்க கூட கோயிலுக்குள்ள இடம் இல்லாமல் வெள்ளைக்காரன் கோயிலுக்கு கருப்புக்காரன் வரக்கூடாது சொல்கிறாங்களே. அவர் சொன்னார், தம்பி எனக்கு எங்கே இடம் இல்லையே, உனக்கு இப்படி இடம் கிடைக்கும் என்று மறைந்து விட்டார். அவருக்கு உடனே தெரிந்தது கடவுள் வந்து எனக்கு சொல்லிவிட்டு போகிறார், சொல்லிவிட்டு உடனே மறைந்து. கடவுளுக்கு இடமில்லாத ஆலயங்கள், தேவன் பிரசன்னமாக இருக்கிற இடம் எங்கே என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இந்த வரலாறுகள் நான் நினைத்தேன். ஒரு நாள் இந்த வாசலில் வந்து நின்றுட்டு இப்படி பார்த்தேன், இதெல்லாம் யார் கட்டினது, இதெல்லாம் யார் கட்டினா என்று எனக்குள்ளே ஒரு தீங்கு. அதாவது நம்ம நிலைமை என்ன, நம்முடைய காரியம் என்ன, நம்முடைய தகுதி தான் என்ன, இதை கட்டினது யாரு? கடவுள். வருவதற்கு ஒரு சிறிய பாதை கிடையாது, வெளிச்சம் கிடையாது. ஒண்ணு பாருங்க, ஹைவேஸ் ரோடு மாதிரி போட்டு வச்சு, அது நம்முடைய ஆலயத்துக்கு மட்டும்தான், இதுவரை தான் இருக்கு. அப்படினால நான் இதெல்லாம் திங்க் பண்ணேன்னா, கடவுளை வந்து உருவத்தில் தான் பார்க்க முடியாமல் இருக்க, பார்த்தாலும் கட்டிப்பிடித்து விடவே முடியாது. அவ்வளோ அருமையான தேவன் இவ்வளோ காரியம் செய்தார், அழைத்து கொண்டு வந்தார், அங்கிருந்து விட்டு விடவில்லை. அந்த காலத்தில் ஒன்றுமில்லாத காலத்தினையும் விட்டு விடவில்லை. அவர் நன்மையானவைகளை செய்தார். கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள், நம்பிக்கையாக இருங்கள். ஆலயத்தில் வந்திருக்கும் போது, அதாவது உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள், தேவனுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். ஆண்டவராகிய தேவனை முழு இதயத்தோடு, முழு உலகத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு செலவு பண்ண செய்ய. அப்படி உருவாக்கப்பட்ட ஆலயம். ஒரு ஆர்பனேஜ் வச்சிருந்தோம். பாஸ்டருக்கு ஒரு பெரிய தன்மை என்னன்னா, தாய் தப்பு இல்லாத பிள்ளைகள் ஒரு 10, 12, 13 பிள்ளைகளை 5ஆம் கிளாஸ் முடித்த உடனே 6ஆம் கிளாஸுக்கு போகிற அந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து +2 வரைக்கும் படிக்க வைக்கணும். வைத்து விட்டுட்டு அவங்க எங்கேயா போய் வேலை செய்து பழச்சிக்கிடுவாங்க. அப்படி என்ற எண்ணத்தில் ஒரு ஆர்பனேஜ் வருவாய் 13 பிள்ளைகள் சேர்ந்துருந்தாங்க. அவர்களுக்கு நான் அது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருக்கும்போது எங்கேயோ ஒரு ஆர்பனேஜில் தப்பு நடந்திருக்கும் போலுக்கு புறா ரைடிங், எல்லா இடமும் ஒவ்வொரு நாளும் ஜீப்பில் வரதும் போகிறதும் ரைடிங் பண்ணுறதும் வேலை நடக்கு. அப்போ இங்கேயே அப்படி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு என்னமோ நடக்கும் போலுக்கு, இவ்வளோ வேறு வந்துட்டு இருக்காங்க என்ற அளவுக்கு ஒரு வேற தேவனுக்கு மகிமை இப்படி இருந்தது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய அதிகாரி இங்கே வந்திருந்தார். அதிகாரியும் அவருடைய துணைக்கு ஒரு கான்ஸ்டபிளும் வந்தார். வந்து அவர் ரொம்ப சிறுசான முகத்தோடு வந்தார். நாங்கள் அவர் சேர் போட்டு உட்கார வைத்த போது ரொம்ப இதாக தான் இருந்தார். அப்போ கேட்டார், என்ன பண்ணுறங்க, என்ன அவருக்கு அமைதியாக கொஞ்சம் கேளுங்க. இது வந்து நாங்கள் வேறு ஒரு எண்ணத்தோடு இந்த ஆர்பனேஜ் இல்லை, எங்களுக்கு இறைவன் கொடுக்கிற இந்த சிறிய காணிக்கை உதவி வைத்து கொஞ்சம் பிள்ளைகள், ஏழை அநாத பிள்ளைகளை அவர்களை காப்பாற்றி விடத்தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்படி என்ன சொல்ல கேட்டுக்கிட்டே இருந்தார். நம்ம சொன்னாலாம் கேட்டுக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் தூரம் கழிச்ச உடனே, கொஞ்சம் நேரம் ஆன உடனே
அப்புறம் டீ கொடுத்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டார். சாப்பிட்டாச்சு. நம்ம அவர் போனோம். கான்ஸ்டபிள் அவரை தேடினார், அவரை காணல. அங்கே தேடினார், இங்கே தேடினார், காணல. கோயிலுக்குள்ளே எட்டி பார்த்துருக்காரு. கோயிலில் தலைகளை நிற்கிறார். இந்த கோயிலுக்குள்ள தலைகளை நிற்கிறார். கூப்பிடவும் முடியாது, தியானத்தில் இருக்கார். அன்பானவர்களே, நான் வந்திருக்கிற இடம் எது? நான் வந்திருக்கிறது எங்கே? இதை உருவாக்குறது யார்? இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தந்து நம்ம இங்கே கொண்டு வந்தது யார் என்கிறது சரியாக தியானிப்பீர்கள் என்றால், ஆலயத்தில் வரும்போது உங்களுடைய மனம் எங்கேயும் போகாது, உங்களுடைய கண்கள் மூடாது. கண்கள் மூடாது. இப்படியே ஆச்சரியக்குரிய பார்க்க வைக்கும். தேவனுக்கு மகிமை. அந்த இது இல்லை, எல்லாத்தையும் போல ஏதோ நம்ம போகிறோம் கோயிலுக்கு என்று எண்ணாதீர்கள். இது தேவனால் உருவாக்கப்பட்ட இடம். இதில் நான் மறக்க முடியாத சில நபர்கள் அங்கே உண்டு. அவர்களுக்கு நேரடியாக சொல்லக்கூடாது, மறைமுகமாக சில காரியங்கள் சொல்லுவேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இதை மட்டும் சொல்லிட்டு நான் போகிறேன். அப்படியெல்லாம் செய்வதோடு எங்களை கைதாங்கி, எங்களை அப்படி அந்த நேரத்தில் எங்களை பலப்படுத்தி, நாங்கள் அவர்களுக்கு விசுவாசத்தை ஊற்றுறது ஒரு பக்கம், அவர் எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கிறது இப்படி கொடுத்த கடவுள் இருக்கார். அதில் எல்லாம் பார்த்துக்கலாம். அப்படியெல்லாம் தான் இதெல்லாம் கட்டப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயம் அந்த பிரகாரம் இறைவனால் உருவாயிற்று. இறைவன் இந்த ஆலயத்தை கட்டினார். ஹல்லேலூயா. எருசலேமை யார் கட்டுறா? கர்த்தர் கட்டுகிறார். எருசலேமை கர்த்தர் கட்டுகிறார். எருசலேமுடைய ஓனர் யார்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அவருடைய பணியாளர். ஹல்லேலூயா. நாம் அவர் சொன்னதை செய்து இந்த வேலையை நடத்துகிறோம். அவ்வளவுதான். தேவனுக்கு மகிமை. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆலயம் உருவாக்கி என்னோட 24 ஆண்டுகள் நிறைவடைந்து நிறைய மக்கள் பரலோகத்துக்கு ஆயத்தமாகி இருக்கிறார்கள். நிறைய பேர் பரலோகத்துக்கு போய் இருக்கிறார்கள். இவருக்கு ஸ்தோத்திரம். அநேக நன்மைகள் பெற்றவர்கள் உண்டு என்பதை நான் ஒரு மொத்தத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். ஆனபடியினால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆலயத்தினுடைய பெருமை, அதனுடைய மதிப்பு என்ன? பழைய ஏற்பாட்டில் தான், அந்த புதிய ஏற்பாட்டிலையும் ஆலயத்தை அதைவிட மேன்மையாக நாம் மதிக்கணும். ரொம்ப வெட்ட வெளிச்சமாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த மோசைக்கிட்டே சொன்னார், நீ இப்போ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, செருப்போடாது, பாதரிச்சு அங்கே போடு. யோசுவாவிடத்தில் சொன்னார். உழவு தளந்தடிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தோம், எல்லாம் போயிட்டு ஆலயமாக இல்லை. நாம் நம்முடைய ஆலயத்தை ஆலயமாக வைப்போம். செருப்பு போட்டு வராவிட்டாலும் அங்கிருந்து வரைக்கும் வீட்டிலிருந்து வருகிறோம். நம்ம காலை கழுவிட்டு வர்றதுக்கு தண்ணியும் நாம் ரெடியாக வைத்திருக்கோம். ஆலயத்தை ஆலயமாக மதிக்கிறோம். அந்த இடத்துல கர்த்தர் எழுந்துள்ளார். சில வசனங்களை மட்டும் நாம் பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது ராஜா திடீர்னு ஒரு இது உண்டாயிற்று. ஜனங்களை எண்ணும்படியாக அவருடைய உள்ளத்தில் சாத்தான் ஏவினான் என்று எழுதி. தேவனுடைய பரிசுத்தவான்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகத்தானே இருக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லாம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த சம்பவத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. தாவீது ராஜாவை பற்றி அப்படி எழுதியிருக்கிறது. சாத்தான் அவருடைய இருதயத்தை ஏவினான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படி என்று வேதம் சொல்லுகின்றது. 2 நாளாகமத்தில் அந்த வசனத்தை சொல்லுங்கள். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிங்க. பரிசுத்தவான்கள் அவங்கள பற்றி நாம் ரொம்ப எண்ணக்கூடாது, ஆனாலும் நாம் எப்படி ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளணுங்கிறது தான் இந்த வசனம் வாசிக்கப்படுகிறது. வாசிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. இஸ்ரவேலை தொகையெடுப்பதற்கு நம்முடைய ஆளுகைக்குள்ளே எவ்வளோ மக்கள் இருக்காங்க என்று அந்த பெருமையை தேடுவது சாத்தானுடைய சுவாபம். அதுபடினால சாத்தான் ஏவி விட்டான். நம்முடைய ஆளுகைக்குள்ளே நம்முடைய ஜனங்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க.
செய்த மீறுதல்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்த காரியங்கள் கர்த்தர் மனதில் இல்லாமல் மன்னிக்க, அது அகற்றப்பட, அதனால் உண்டான சாபங்கள் மாற செய்ய வேண்டியது என்ன? அதாவது இப்படி செய்ய வேண்டும், பலிபீடம் கட்டி தேவனுக்கு தொழுகை செய்ய வேண்டும் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. தாவீது ராஜா, ஆனால் அவருக்கு ஆலயம் கட்ட அனுமதி இல்லை. அவர் நிறைய யுத்தத்தில் ரத்தங்களை சிந்திருக்கிறபடியால் வேண்டாம், நான் உனக்கு வீடு கட்டுறேன், ஆனால் வேண்டாம், அவருடைய மகன் அந்த வீட்டை கட்டுவான். அது குறிப்பு வைத்து விட்டார். என்ன இடத்தில் இந்த பிரகாரம் என்று அதை எல்லாம் எழுத்தில் வச்சுட்டார். மகனுக்கு தெரியணும் இல்லை, எப்படி கட்டிடக்கூடாது, அந்த ஆலயத்துக்கு எப்படி வாசல் விடணும், அதுக்கு எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், உயரம், எல்லாம் அப்போ தான் கத்திர பிரசன்னம் வரும். அவர் சொல்லுக்கு மாறாக எதை செய்தாலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவர் விரும்பாத ஒன்றை சிந்தித்தோம் செய்துட்டோம் என்றால் பிரசன்னம் போயிடும். இது நம்முடைய அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம். காலேஜ் படிப்பு கிடையாது, பெரிய ஒரு படிப்பும் கிடையாது, இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் ஆண்டோடத்திலிருந்து. தேவன் நம்மை விட்டு விலகாமல் இருக்க, அவர் வருத்தப்படாமல் இருக்க, கோபப்படாமல் இருக்க, நமது மேலே அன்பாய் இருக்க, அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு விருப்பம் இல்லாத பெருகட்டும், ஜனங்கள் பெருகட்டும், நான் இப்படி இருந்தோம், தாழ்வில் இருந்தோம், கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆனால் அப்படினால ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும், தனக்கு பெருமை உண்டாக, தனக்கு பேர் உண்டாக, நமது மூலம் எவ்வளோ மக்கள் நம்மோடு சேர்ந்திருக்கிறார் பார்க்கணும். கர்த்தரை வெறுக்கிறான்னு தெரிந்த பிறகும் கூட இருந்தவர்கள் யாரிடத்தில் சொன்னார், அவர்கள் ராஜாவே அப்படி செய்யக்கூடாது, வேண்டாம், ஆனால் அப்படினால் ஜனங்கள் இன்னும் பெருகட்டும், இன்னும் 100 மடங்கு கூட பெருகட்டும் என்று சொன்னார்கள். அதை மீறி அவர் செய்தபடினால் ஜனங்களுக்குள்ளே வாதை உண்டாயிற்று. கர்த்தர் விலகிட்டார். அங்கே உருவின பட்டயத்தோடு ஓர்னானின் களத்தில் தூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். கர்த்தர் மனசாப்பட்டு அவராக நிறுத்தினார். ஆனால் அந்த வாதையனுடைய அகோரம் இருக்கிறது. இவர் புலம்புகிறார், கர்த்தர் பயப்படுகிறார். அந்த நேரத்தில் தான் இந்த பிரகாரம் இந்த இடத்தில் ஓர்மானின் களத்தில் நீ ஒரு பலிபீடம் கட்டி எனக்கு தொழுகை செய்யணும் என்று சொன்னார். அதை அவர் குறித்து வைத்திருந்தார். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வருவோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினார். எப்படி கட்ட தொடங்கினார்? தாவீதுக்கு சொல்லியிருக்க. இப்ப தாவீது ராஜா இல்லை, அவர் அதுக்கு முன்னால் அவனோடு நிறைய பேசிட்டார். என்னென்ன செய்யணுமோ ஆலயம் கட்டுவதற்குரிய எல்லாம் சமதரித்து வைத்தாகிவிட்டது. எல்லாம் செய்துவிட்டார். செய்துவிட்டு அவருடைய காலம் முடிந்தது. இப்போ அவருக்கு ஆலயம் கட்டக்கூடிய வேலை வந்து கர்த்தர் அவரோடு பேசுகிறார், எல்லாம் செய்கிறார். அது என்ன செய்தார் என்றால், ஓரான் களத்தில் கர்த்தர் தாவீதுக்கு காண்பித்த குறித்திருந்த சொல்லியிருந்த அந்த இடத்தில் அவர் ஆலயம் கட்டினார், கட்டத் தொடங்கினார் என்று வேதம் சொல்லுகின்றார். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த நம்ம வார்த்தை தான், இந்த இடத்துல ஆலயம் கட்டி இருக்கிறது என்று சொன்னால் அது முடியாத காரியம், அது நம்பக்கூடாத காரியம், அது செய்ய முடியாது, ஒன்றுக்கும் வாய்ப்பில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய தகப்பனுக்கு சொன்னதை அந்த தகப்பன் அதை குறித்து வைத்திருந்தார். ஓர்னானின் களம் என்றால் எங்கும் அல்ல, இந்த இடத்துல ஆலயம் கட்டணும், இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ ஆலயத்தில் இப்படி கட்டணும் சொல்லியிருந்தார். அந்த பிரகாரம் ஆலயத்தை கட்டினார். இதுதான் நம்முடைய ஊழியம். தேவனுக்கு மகிமை. தேவன் சொல்லி இருக்கிறவைகளை நாம் செய்ய வேண்டும். செய்துவிட்டு அந்த ஆலயம் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிருந்தது. தேவனுக்கு மகிமை. அந்த 20 வருஷமாக அந்த ஆலயத்தை தேவன் தன்னுடைய தகப்பனுக்கு கொடுத்த பிளான் படியே கட்டி முடித்தார். கட்டி முடித்து பிரதிஷ்டை ஆரம்பித்த உடனே அங்கே என்ன நடந்துட்டு பாருங்க. 2 நாளாகும் 5ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். அப்போ அவர்கள்
ஒருமிக்க பூரிகளை ஊதி ஏகசத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். நடக்கிறது. அவர்களை துணித்து பாடி வீணைகளை வாத்தியங்களை வாசித்து பெரிய முழக்கத்தோடு வருகிறார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாலகர் பூரிகளையும் தாளங்களையும் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தையும் தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. எப்போ தேவனாலயம் எப்ப ஆரம்பிச்சு? தேவன் தன்னுடைய தகப்பனுக்கு குறித்திருந்த இடத்தில் அவர் ஆலயத்தை கட்டி முடித்தார். அந்த ஆலயத்தை கட்டி முடித்து அவர் பெரிய கீத வாத்தியத்தோடு முழக்கத்தோடு அவர்கள் பிரதோஷ ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் தேவாலயத்தை என்ன நிரப்பிட்டு? மேகத்தினால். மகிமை மேகம் நிரப்பிட்டு. ஆமென். காடா இருந்தாலும் வனாந்தரமா இருந்தாலும் தேவ பிளான் படி தேவன் சொல்லியிருக்கிறபடியே நடக்கணும். நாம் இருக்கிறோம், பெரியவங்க இருந்தாங்க, பவுண்டர் இருந்தாங்க, சீஃப் பாஸ்டர் இருந்தாங்க, இப்போ போயிட்டாங்க. அடுத்த பாஸ்டர் இருந்தால் போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் அந்த பட்டியலில் உள்ளவங்க கிடக்கிறேன். அப்போது என்னுடைய காலமும் எப்படி என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? நம்முடைய மூதாதையர்களுக்கு நம்ம வழி நடத்தினவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பை மறந்து விடக்கூடாது. அதை மறக்கக்கூடாது. இந்த கொரோனா பீரியடில் என்னெல்லாம் போயிட்டு பாருங்க. சிலர் இந்த கொரோனா தொற்று நோய் மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த கண்டி மாதிரி வச்சு வயல் ஊற்றி விட்டுறலாமா ரசத்தை, அப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்க. அப்படி செய்திருக்காங்க நிறைய பேர். அப்படி பாத்திரங்களை வாங்கி அவங்க வாயை பிளந்துட்டு வாய்க்கில் ஊற்றி விட்டுரு, வாய் பட்டுனா தொற்று நோய் வந்துடும். அப்படி தேவன் காண்பித்த பிரகாரம் செய்யவில்லை. அப்புறம் டீ காபி சப்ளை பண்ணுற மாதிரி ஆளுக்கு ஒரு நடக்கு, நிறைய இடங்களில் நடக்கு, வெளிநாட்டில் நடக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியும். அப்படி செய்யலாமா? இப்போ நமக்கு செய்தி வந்து நம்மவர்களும் சொன்னார்களே எப்படி செய்யலாம் தானே. இப்படி நம்ம அது திருவிருந்து யாருடைய எச்சம் பட்டெடுத்து அந்த தொற்று நோய் வந்துடக்கூடாதுல்ல. இருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். என்ன சொல்கிறாரு கேட்போம். இதுக்கு ஒரு ஆலோசனை உண்டு இல்லைவா? நம்மளோட கர்த்தர் பேசுவார் இல்லையா? அப்போ நமக்கு என்ன தெரிந்தது? இந்த பீரியட் முடிவு வரைக்கும் திருவிருந்து ஸ்டாப்பில் இருக்கட்டும், மாற்றி செய்ய மாட்டோம். மாற்றி செய்ய மாட்டோம் என்று நிறுத்தி வைத்திருந்தது. குறிக்கப்பட்ட டைம் வந்தது. கர்த்தர் சொன்னார் நடத்துங்கள் என்று சொன்னார். நடக்கிறது. தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லியிருந்த அந்த குறிப்பின்படி அவர் அதை குறிப்பு வைத்திருந்தார். ஓர்னானின் களத்தில் இன்னிடத்தில் இத்தனடி நிலத்தில் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அந்த குறிப்பின்படி அவர் செய்தார். செய்துவிட்டு 20 வருஷமாக ஆலயத்தை கட்டி முடித்து விட்டு அங்கே பெரிய காலத்தொழியோடு முழக்கத்தோடு சத்தத்தோடு அவர்கள் பிரதிஷ்டை கொண்டாடும் போது மகிமை அங்கே மேகம் எங்க நிரப்பிட்டு ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பிட்டு. ஆமென். அடுத்த வசனமும் கூட அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கும் போது என்னுடைய உள்ள நடுங்குகிறது. சாலமன் என்ன பண்ணினார்? ஆலயம் கட்டுவதற்கு முன்னால் அவருக்கு எல்லாருக்கும் திறமை இருக்கு, பெரிய அறிவு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விசேஷ ஞானம் இருக்கிறது அவரிடத்துல. தகப்பனார் சம்பாதித்து வைத்த ஆலயம் கட்டுவதற்கு எல்லா விதமான பொருள்களும் இருக்கிறது. என்மேல என்ன கட்டுவோம்? கட்டவில்லை. தகப்பனுக்கு கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார், எங்கே கிட்ட சொல்லியிருக்கிறார், எந்த அளவில் கிட்ட சொல்லியிருக்கிறார் என்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவர் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாம் குறிப்பு வைத்திருக்கிறார். ஆலய இடத்துல கட்டணும் என்று வைத்திருக்கிறார். அந்த பிரகாரம் அவர் ஆலயத்தை கட்டினார். தேவன் தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லி இருந்த குறித்து வைத்திருந்த இடத்துல ஆலயம் கட்டினார். அருமையானவர்களே, நீங்கள் சாதாரண விடாதீர்கள். சில மூத்தவர்கள்லாம் இருக்காங்க, பெண்கள் ஆண்கள், அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம். ஆனால் இந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம். இப்போ பாருங்க இவ்வளோ மகிமை பொருந்தின. அதோடு விட்டாரா, இந்த இடத்துக்கு ஒரு ஊர் பேரையும் விடணும்னு சொன்னார். இவங்க ஒரு பேர் இருக்கு பார்த்தீங்களா, அது இங்கே விட்ட பேர் தான், கொடுத்த பேர் தான்.
இது ஒண்ணுமில்லாத காட்டுக்குள்ள என்ன வைக்க சொன்னார்? சாலேம் நகர். சாலேம் ஊர்னு வைக்க சொல்லல, சாலேம் நகர். நகர். நகர் எங்க இருக்கு? நகரும் இல்லை, ஒண்ணும் இல்லை, குடிசை கூட இல்லை, எல்லாம் அந்த ரோட்டு வாரத்தில் நம்முடைய வீடு இருக்கு. கவனிங்க, ஆலய நாளை நாம் நினைவு கூறுகிறோம். ஆலயத்தை எப்படி ஆண்டவர் கட்டினார் என்று நினைவு கூறுகின்றோம். ஆலயத்துக்காக பாடுபட்ட நீங்களும் அவைகளை நினைக்கும்படியாக சொல்லப்படுகின்றது. அப்படி தேவனுக்கு மகிமை. சாலேம் நகர் பாருங்க. இப்போ அங்கே ஒன்றும் குடிசை ஒன்றும் இல்லை, பெரிய 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 பங்களாக்கள் தான் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. பார்த்தீங்களா? ஆமாம், நகராகவே பயணப்படுகிறது. பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் அது ஒரு நகர். எனக்கு கொஞ்ச நாளில் பஸ் ஓடும் என்று கருத்து சொல்லி இருக்கிறார். நீங்க அங்கிருந்து நடப்பதில்லை, ஆலயத்தை பின்னால் வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு வாகனங்கள் வரும். அப்படினால் தேவன் குறித்திருந்த இடத்தில், தேவன் மனதில் வைத்திருந்த இடத்தில், தேவன் பூமியை அளந்தார் என்று எழுதியிருக்கிறது. எப்போ பூமி உருவாக்கும் போது அவருக்கு எங்கெங்கே ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பூமி அளந்து வைத்திருக்கிறார். அங்கங்கே அது பல இடங்களில் சாத்தானுடைய கருத்தில் இருக்கலாம், இன்று இருக்கலாம், நாளை அதில் ஆலயம் அமையும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாம் கவனிக்கக்கூடிய காரியம் நமது ஆலயம். தேவன் கட்டித்தந்த ஆலயத்தை நினைவு கூறுகின்றோம். ஆண்டவராய் தேவன் கட்டித்தந்தார். அது முதற்கொண்டு வெளிச்சம் உண்டாயிற்று. எந்த பிற வெளிச்சமும் கிடையாது. ஒரு சகோதரன் இங்கே தங்க வைத்திருந்தார். அவர் எப்படி வாழ்ந்தார் என்று தெரியாது. பொருள்களெல்லாம் அப்படி எப்படி காடுகளெல்லாம் கிடக்கும், ஒரு சிரட்டை கூட கிளம்பு போகாது. ஆண்டவர் அப்படி செய்தார். செய்து இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தார். தேவன் கட்டி கொடுத்தார். எருசலேமை கட்டுகிற ஆண்டவர். எங்கெங்கே அவருக்கு தொழுகை செய்ய இடம் வேண்டுமோ அங்கெல்லாம் ஆலயத்தை கட்டுவார், கட்ட போகிறார். அதில் இருக்கிறவர்கள் தேவனுடைய சுத்தம் அறிந்து ஜெபம் பண்ணி வாடகை வீடாக இருந்தாலும் அதாவது அதற்கு ஆலோசனை கொடுப்பார். 5 வாடகை வீட்டில் இருந்த இந்த ஊரில் அப்படி இருந்த போதில் கர்த்தர் சொல்வார், ஆசாரிபுழ ரூட்டில் தானே வீடுகள் இருக்கணும். 5 வீடுகளும் ஆசாரிபுழ ரூட்லேயே தான் பார்த்தோம். அங்கேதான் கர்த்தரை ஆராதித்தோம். அப்புறம் இந்த இடத்தை கொடுத்தார், கட்டி கொடுத்து 24 ஆண்டு காலமாக அநேக மக்களுக்கு நன்மை செய்கிறார். நாம் தேவனை தியானிக்கும் போதெல்லாம் நமக்குள்ளே அனல் மூடுகிறது. ஆலயத்தை தேவன் குறித்திருந்த இடத்துல கட்டி தந்தார் ஆண்டவர். அது முதற்கொண்டு இங்கே பிரசன்னம் உண்டாயிற்று. பிரதிஷ்டை பண்ண ஆரம்பித்தார்கள். தேவ மகிமை இரம்பிட்டு ஆலயத்தை. ஆசாரியர்கள் கூட வந்து ஆராதிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு மகிமை. இதெல்லாம் நாம் உணர்கிறோம். இப்போ நாம் உணர்கிறோம். கவனமாக கேளுங்கள். ஒரு காலம் வரும்போது இந்த வார்த்தையெல்லாம் இன்று கவனம் இல்லாமல் இருக்க உங்கள் காதுகளை தொனிக்கும். அன்று சொன்னார்களே என்று தொலைக்கும். அன்று சொன்னது இன்று காணுகிறோம் அல்லவா? இப்ப சொல்லுகிறது இனிமேல் காண. இப்ப தேவனுடைய நாளை, தேவனுடைய ஆலயத்தை, என்னுடைய மகிமையை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது. சுருக்கமாக நான் சொன்னேன். ஆனபடி நான் தன்னுடைய தகப்பனுக்கு தான் அந்த வெளிப்படுத்தல், ஓர்னானின் களத்திலே பலி செலுத்தி நீ செய்த மீறுதலை நிமித்தம் உண்டான வாதை நிறுத்தப்படும் என்று சொல்லியிருந்தார். அப்படியே அவர் செய்தார். வாதை நிறுத்தப்பட்டது. அப்புறம் இதில் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நான் ஓரளவு பைபிளில் வாசித்திருக்கிறாங்க. அங்கே அதாவது அதில் தான் ஈசாக்கை பலி செலுத்திய இடம் என்று சொல்லப்படுகிறது. அதில் தான் இயேசுவும் பலி செலுத்தப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இருக்கு தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் கவனிக்கிற காரியம் என்றால், கர்த்தர் காண்பிக்கிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையோ, குடும்ப வாழ்க்கையோ, தனிப்பட்ட வாழ்க்கையோ, ஜீவியமோ, எவைகளோ கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரா? கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யுங்கள், அங்கே தேவ மகிமை இறங்கும். அப்படிப்பட்டவரோடு தேவன் இருப்பார். ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் மாலையில் 4:30 மணிக்கு என்னோடு பேச ஆரம்பித்தார்.
நான் இப்போ வீவிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீவிங் தொழில் பண்ணினேன். நெசவு அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்னோட பேசுகிறார். முதல் பேச்சு களவு செய்த பொருளை திருப்பி கொடு. ரெண்டாவது செய்தி தகராறு பண்ணோட மன்னிப்பு கேடு. இந்த ரெண்டு தான் முதல்ல சொன்னார். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்று பேசின ஆண்டவர் நான் அதற்கு கீழ்ப்படிந்தேன். அவர் சொன்னபடியே செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். ஆனபடினால் சில மனிதர்களுக்கு நான் பகைஞனாகவும் இருக்க முடியும். தேவன் சொன்னது தான் அவன் செய்ய முடியும். மனிதன் சொல்லுகிறதை செய்ய முடியாது அல்லவா? தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதின் மகன் சாலமோன் தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இந்த சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் தேவன் கொடுத்த ஞானம். தேவன் கொடுத்த ஞானம். அப்படினால் அவர் தகப்பன் என்ன கடவுளோடு இருந்த காலத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறார் பார்த்தார். அங்கே தேவ ஆலயம் கட்டுவதற்குரிய குறிப்புகளை கண்டார். அதிலே ஆலயம் கட்டினார். ஆலயம் கட்ட 20 வருஷம் ஆன போதிலும் கர்த்தர் அங்கேயே அவரோடு இருந்தார். அந்த கட்டி முடித்து பிரதிஷ்டை ஆரம்பித்த உடனே தேவ மகிமை இறங்கிச்சு. தேவ மகிமை ஆராதனை நடத்தக்கூடாத அளவுக்கு இறங்கிச்சு. ஆலயத்தை நிரப்பிச்சு. அதில் ஒரு சிறிய விளிம்பில் தான் நாம் இருக்கிறோம். ரொம்ப அவனுக்கு கடைபிடிக்கல, இதை செய்கிறோம். அப்படி சொன்ன பிரகாரம் செய்யப்பட்டது. அன்று அவர் சொன்ன காரியம் என்று நான் பார்க்கிறோம். மனித செஞ்சாரம் இல்லாத இடத்துல எவ்வளவு பிரஸ்தவாட்டிகள் வந்து எவ்வளவு பேர் அனுதினமும் தேடி இந்த ஆலயத்தை தேடி வந்து இங்கே பணிகிறதை நானும் பார்க்கிறேன். ரூமில் தான் இருப்பேன். எனக்கு சத்தம் கேட்கும். அப்போது அதெல்லாம் தான் உணர்வேன். தேவ சத்தம் செய்வோம் என்று சொன்னால் அங்கே தேவ பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கும். தேவனுடைய ஆளுகை எப்பொழுதும் இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் கர்த்தர் எங்கே விலகினார் என்று தெரியாது. தேவனுக்கு மகிமை. எங்கே விட்டுட்டு போனார் என்று தெரியாது. அப்படினால் இன்று நாம் கற்றுக்கொள்கிற காரியம் அதான் சாலமோன் தன்னுடைய தகப்பனுக்கு தேவன் சொன்ன காரியத்தை அப்படியே செய்தார். அந்த ஆலயத்தில் தேவ மகிமை உண்டாயிற்று. அந்த ஆலயத்துக்கு நேராக யார் யார் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவருடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டார். கேட்க வேண்டும் என்று சாலமோன் தைரியமாக ஜெபம் பண்ணினார். அந்த காரியம் அப்படி நடந்தது. நம்ம எல்லாரையும் கர்த்தர் இங்கே சேர்த்தது அந்த அடிப்படையில் தான் என்பதை சொல்கிறேன். ஆனால் அப்படின்னா தேவனுடைய ஆலோசனை குறித்த இடத்தில் தேவன் ஆலோசனை தேவன் குறித்த பிளானின்படி அந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. அமைத்து விட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்த உடனே மகிமை இறங்கிட்டு அந்த ஆலயத்திலே மகிமை இறங்கிட்டு அவர்கிட்ட வாங்கி அங்கே இங்கே வெளிநாட்டு பணங்கள் தேவையில்லை. ஒரு உடம்பூட்டில கூட ஆராய்த்த கர்த்தரங்க வருவார். அவருக்கு தேவையானால் எல்லாம் நமக்கு கொடுப்பார். தேவனுக்கு மகிமை. நம்முடைய தேவ கிருபை இருக்கிறதை கண்டு ஒரு நாள் ஒரு மனிதனை நாம் காப்பாற்ற வேண்டிய சூழலை ஏற்பட்டது. நாங்கள் வெளியே ஒழியத்துக்கு போயிட்டு ராத்திரி 10-11 மணி அளவில் வந்தோம். அங்கே ஒரு சூட்கேஸ் மேலே உட்காந்து ஒரு டிப் டப்பாக இருக்கு. அங்கே இந்த ஆட்டோக்காரெல்லாம் சுற்றுறான். அப்போ அவருக்கு போக வேண்டிய இடத்தை மறந்துட்டார். ஆட்டோக்காரன்ட்டு சொன்னால் இங்கே தான் விசாரிக்க சார் விட அவனை இவரை கொண்டு போய் பெட்டிக்குள்ளே பணம் வைத்திருக்காருன்னு தெரியும். அடிக்க போய் அவர் ஒரு இடம் போல அதிலேருந்து எங்களை கண்டோட ஒழுந்து அப்படி பிடிச்சிக்கிட்டார். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே என்னை கொண்டு போயிருங்க, என்னை காப்பாற்று. அப்போ எங்களுக்கு உட்காந்து ஜெபம் பண்ண இடம் கிடையாது. காட்டுக்குள்ள இடம் நாங்கள் 2 வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஸ்டேஜ் எங்கே அனுபவம். இவரை பார்த்து ஆள் ரொம்ப ஆனஸ்டாக இருக்கார். அப்போ நாங்கள் கேட்டோம். பாஸ்டர் கேட்டாங்க, நீங்கள் அப்படியா எது நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது நான் சுதந்திரட்டு வந்து அப்படியா இங்கே அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. எங்கள் பெரிய ஒரு மீட்டிங், அதுக்காக நான் அதில் உள்ள பொறுப்பாளி. அப்போ ஒரு சூட்கேஸ் நிறைய பணம் கொண்டு வந்துட்டார். இப்போ காப்பாற்றப்படணும். நீங்கள் என்ன எங்கே போகிறீங்களோ என்னை கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே சொன்னால் எங்களுக்கு இங்கே பிள்ளைகள்லாம் இருக்காங்க. எங்களுக்கு வீடு சின்ன வீடு, பிள்ளைகள்லாம் தூங்குறாங்க. இங்கே பிடிங்க நாங்கள் காட்டுள்ள தான் ஜெபம் பண்ணுவோம் ராத்திரி. அப்போ நானும் கூட வரேன். அவருடைய பெட்டிக்கு மட்டும் ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு
தேவனுக்கு மகிமை. அவர் தொழிலுக்காக அந்த சபையில் போய் சேர்ந்தார். அவருடைய ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக போனால் பரிசுத்தாவை அடக்கி வைத்துக்கிட்டு அப்போ நாங்கள் ஜெர்மனியோட பாஸ்டர் எழுப்பி அவர் தள்ள கை வைத்தாங்க. ஒரு குள்ளி சாடி உருண்டு அங்கே போயிட்டேன். வந்து அப்புறம் உட்காந்து ஜெர்மனி அவர் கேட்டார், பாஸ்டர் நீங்கள் ஏன் தள்ள என் கை வைத்தீங்க? நீர் பரிசுத்தாவியை பெற்று உள்ள அடக்கி வைத்திருக்கிறீர். இந்த ஸ்தாபனத்தில் நீர் இந்த தொழிலை செய்வதற்காக இதை ஆண்டவரை உள்ளே ஒன்று மறைத்து வைத்து விட்டு நீர் இந்த பணத்துக்காக காசுக்காக ஆமாம் அழுதார். அவர் சொன்னார், நீங்கள் இந்த கிருவையெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ண கூட இடம் இல்லைன்ட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்களா? இப்போ சொல்லுங்கள், ஒரு மாதத்துக்குள்ள உங்களுக்கு பெரிய ஆலயம், பெரிய தங்குவதற்கு பெரிய இது கிடையாது. எருசலேமை கட்டுவதற்காக கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கு வாக்கு அருளி இருக்கிறார், அதை அவர் செய்வார். அவரை நல்லபடியாக அனுப்பிவிட்டோம். ஏன் சொல்லுகிறேன் என்றால் இப்படியெல்லாம் வரும். அப்படியால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நம்முடைய முன்னோர்கள் நம்ம வழி நடத்தினவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் கவனிங்க. பிரதிஷ்டை பண்ணும்போது தேவ மகிமை அங்கே இறங்கிட்டு, ஏனென்றால் தேவன் காண்பித்த இடத்தில் தேவன் சொன்ன மாதிரி பிளான்படி செய்தபடியால் அங்கே கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு அங்கே வருகிறவர்களுடைய கூப்பிடுதெல்லாம் கேட்டார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே துதிக்கிறமையா கேட்டார். கேட்டு அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். அப்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இப்பொழுது நாம் காண்கின்ற அந்த மேன்மை. அன்று கண்ட ஒரு சிலருக்கு தெரியுங்க, நெகேமியா பாஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க அப்போ பாம்பேயில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தாங்க. அப்போ லீவில் வந்தது. அப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆரம்ப நாள். அப்போ நம்மகிட்ட வந்திருந்தாங்க. வந்துட்டு அப்போ அங்கே ஒரு வீட்டில் நம்ம அல்ராஜி பிரதர் கோழி பண்ணை நடத்தி இந்த கீழட்டை மேலே போட்டு கூரைக்கு போட்டு கோழி பண்ணை நடத்தினாலும் அது லாஸாக போச்சு. அதை இழுத்து பிறகு பிடிக்கி கிழிஞ்சிருந்து அந்த கீழட்டையை எங்களுக்கு கொடுத்தாரு. அந்த கீழட்டை வைத்து அங்கே ஒரு பூமி ஒரு 1000 ரூபாலாம் வாங்கி ஒரு செட்டை போட்டு என்ன இந்த நார் ஊழி எப்படி செய்தோம் அது செட்டை போட்டு கீழே கொஞ்சம் மணல் அள்ளி போட்டு அதில் ஆராதிச்சு அப்போ தான் அவங்க வந்தாங்க எங்களை பார்க்க. தேவனுக்கு மகிமை. இதெல்லாம் இருக்கிற சாட்சியை தான் சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை. இப்படி இருக்கும்போது ஒரு இடத்தை கர்த்தர் காட்டியிருக்கிறார், அதை பார்க்க போகிறோம் என்று அவர்களுக்கு சொன்னோம். அப்போ நானும் கூட வர்றேன். வந்த இங்கே சகதி இதையும் நடந்து அவங்க பூட்ஸை ஓட்டு வந்தாங்க. அதில் பூட்ஸெல்லாம் அவ்வளோ பூத்துக்கிட்ட சகதிக்குள்ள. தேவனுக்கு மகிமை. பார்த்துட்டு சொன்னாங்க, ஏதோ உங்களிடத்துல கர்த்தர் சொல்கிறாருன்னு எனக்கு நம்பிக்கை தான், ஆனால் இதில் ஆலயங்கிட்ட எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அது எப்படி இதில் நம்ம நிலைமை என்ன? சரியா சரியா ஆமாம். ஆனால் உங்களோட கருத்தை சொல்லுகிறேன்னு எனக்கு நம்பிக்கை, ஃபுல் நம்பிக்கை. அப்போ நான் ஒன்று செய்கிறேன். நானும் இப்போ ஒன்றும் செய்கிற அளவுக்கு வரல. அதனால் கொஞ்சம் மண் அள்ளிட்டு போகிறேன். சகதியாளர்ந்து ஒரு இலையை பறித்து அந்த இலையில் அந்த மண்ணை பதிஞ்சு இதை கொண்டு வச்சு ஜெபம் பண்ணுறேன். இப்போ வச்சிருக்கிறதாக கேள்விப்பட்ட இடையில. தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட வரலாறு படைத்த இடம் இது. தேவனுக்கு சோத்தம். அப்படினால அன்பான தேவனுடைய கேளுங்கள். கர்த்தர் சொன்னதை, நமக்கு போதிக்கப்பட்டதை, நமக்கு முன்னோடிகள் காண்பித்த வழியை பின்பற்றும். அப்போ அங்கே என்ன இருக்கும்? தேவ மகிமை இறங்கும், பிரசன்னம் இறங்கும் இருக்கும். அந்த ஆராதனையில் அப்படி இருக்கும். தேவன் அதை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. வாசிங்க. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடி வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். தேவனுக்கு மகிமை. பிரதிஷ்டை முடிஞ்சாச்சு. அடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அதாவது
இங்கே இந்த தேசத்தில் கூட மழை இல்லாமல் கொள்ளை நோய்கள் பலவிதமான சூழலை யுத்தங்கள் ஏற்பட்டாலும் இந்த ஸ்தலத்தில் வந்து என்ன நாமம் தெரிவிக்கப்பட்ட தங்களுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்து போலாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என்ன கூப்பிட்டால் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற ஜெபங்களுக்கு கண்கள் திறந்தவைகளும் அந்த பிரகாரம் எத்தனை பேர் சாட்சி அல்ல, நாம் அனைவரும் சாட்சி. இங்கே வந்து ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் செய்தார், கர்த்தர் கேட்டார், பதில் கொடுத்தார் இருக்கல்லவா. ஆனப்படினால் இந்த ஆலயம் அப்படிப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வார்த்தை, இந்த ஆலயத்தினுடைய இந்த அதாவது வெளிப்படையான காட்சி அல்லது இந்த ஆலயத்தை பற்றி நான் பார்க்கிற இந்த நம்முடைய வாழ்க்கைக்கு சொந்தமாகட்டும். தேவன் குறித்திருக்க சொல்லுகிற சொன்னால் அதை தேவனை, இல்லாவிட்டால் எத்தனை பேர் தேவனை விட்டு என்னத்தையோ நினைப்பாங்க. அப்படி தெரியாமலே வீட்டை கட்டிடுவாங்க, கடைசியில் கடன் வாங்கி வீட்டை கட்டிட்டு வீடை கடன் கொடுக்க முடியாது. அப்படியெல்லாம் நிறைய பார்க்குறோம் அல்லவா. தேவன் சொல்லுகிறதை செய். தேவன் அதில் தலையிடுவார், தேவ பிரசன்னம் அங்கே உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஒரு நாள் யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து தன்னுடைய அம்மா அப்பாவில் அனுப்பப்பட்டு மாமனார் வீட்டுக்கு போகிறார். போகும்போது வழியில் அப்போல்லாம் கால்நடை தானே, வழியில் நேரம் இருட்டிட்டு காட்டுக்குள்ளே அவர் ஒரு கல்லை தலைக்குள் வைத்து கொண்டு நித்திரை செய்தார். நித்திரை செய்யும் போது அங்கே அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று காட்டுக்குள்ள. அந்த காடை பற்றி யாருக்கு தெரியும்? கடவுள் அந்த காட்டை முன்குறித்திருக்கு. அங்கே வானத்துக்கு மூங்கிடுவாக ஒரு ஏணியை பார்க்குறான். அந்த சொப்பனத்தில் கீழே பூமி ஊனிக்கிற மேலே வானத்தை தொட்டிருக்கு. மேலே கர்த்தர் என்று பேசுகிறார் யாக்கோபோடு. கீழே அதாவது மேலிருந்து கீழே தேவதூர்கள் ஏறுகிறது இறங்கும் பரலோகத்துக்கு அதுக்கு ஒரு தொடர் உண்டாயிற்று. முடித்து பார்த்தார், அவர் இப்படி சொல்லுகின்றார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11 வாசிக்க பார்ப்போம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார், நான் இதை அறியாமல் இருந்தேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இந்த ஸ்தலம் இது காடு என்று நினைத்தேன், இந்த பூமியை பற்றி எனக்கு தெரியாது, இப்படி நினைத்தேன், இந்த ஸ்தலத்தை பற்றி நான் அறியாம இருந்தேன். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். போதும், தேவனுக்கு மகிமை. அதுல வீடும் இல்லை, ஆலயம் இல்லை, ஒண்ணும் இல்லை. தேவன் பூமி அளந்தார், அந்த இடத்தை அவர் தெரிந்து கொண்டார், அன்றதை யாக்கோபுக்கு காண்பித்தார். அது எப்படி இருக்கிறார்? தேவனுடைய வீடா இருந்தா எப்படி இருக்கும்? வானத்துக்கும் பூமிக்கும் தொடரும், பரலோகத்துக்கும் பூமிக்கும் தொடரும். அங்கே தேவதூதர்கள் பரலோகத்துக்கு இங்கே இறங்கி வராங்க, அங்கே போறாங்க. ஆண்டவர் அங்கிருந்து மேலே நின்று அவர் பேசுகிறார் இந்த வார்த்தைகள் எல்லாம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அப்படி எல்லாருமே தேவனுடைய தேவன் காண்பிக்கிற, அவர் வாசமாக இருக்கிற அந்த இடம் இப்படிப்பட்டதாக இருக்கும். அதாவது
இதை பக்கத்தில் செட்டிக்குளப்பண்ணை ஒரு ஊரில் ஒரு ஹெட்மாஸ்டர் கொடிய வியாதினால் பாதிக்கப்பட்டு அவருக்கு சேரில் உட்கார முடியாது. ஒவ்வொரு நாளும் அவர் சூழல் போகும்போது மூலத்தில் ஒரு வியாதி வரும், அது உடையும், பிளட்டாக போகும். இப்படி அவர் சங்கடப்பட்டு இருக்கிற காலத்தில் நம்முடைய சபையை பற்றி கேள்விப்பட்டு அங்கே வெளியூர் வந்தார். அது ஒரு பழைய கட்டடத்தில் ஆராதித்து கொண்டிருந்தோம். அவர் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அங்கே வருவார். அந்த ஓனர் அங்கே ஒரு திண்ணையில் எப்போது உட்காந்துட்டே இருப்பார். இவரை கூப்பிட்டு ஒரு பெரிய ஆளாக இருக்கார், இவர் எங்கே போகிறாரு கூப்பிட்டு, எங்கே போகிறீங்க பெரியவர்? அந்த அங்கே போகிறாங்க ஆலயத்துக்கு. உங்கள் ஊரில் ஆலயம் இல்லையா? பெரிய ஆலயம் இருக்கு. பின்ன என்ன, கடவுள் இங்கே இருக்கிறார் இல்லையா? உங்க கட்டடமா இருக்குல்ல, அது சொன்னார். என்னுடைய கட்டடம் தான், அங்கே 2 பையங்க இருக்காங்க. யார் கட்டிடமோ அந்த இடத்துக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். எனக்கு தீராத பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்திருக்கிறார் இல்லையா? இத்தனை வயலுக்கு அங்கிருந்து நான் தவறாமல் வருகிறேன் என்று அவர் சொன்னார். தவறாமல் வருகிறேன். இங்கே கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். இது வானத்தின் வாசல், தேவனுடைய வீடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் முன்குறித்த இடமா இருந்தால் அப்படி இருக்கும். தேவனுடைய வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் என்ன இருக்கு? தொடர்பு. தேவன் குறித்திருந்த இடம், இந்த இடத்தை நானும் அறியாமல் தான் இருந்தேன், வெறும் காடாக தான் இருந்தேன். இப்படி தப்பாக தான் கேள்விப்பட்டேன். இந்த இடம் மோசமான இடம், இங்கேயா கோயில் கிட்ட போறீங்கன்னு சொல்ல கேட்டேன். ஆனால் எனக்கு இந்த இடத்தை பற்றி தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் இந்த இடத்தை அறிந்திருந்தார், அறிந்திருந்தார். ஆனபடினாலே இதில் ஆலயம் கட்டப்பட்டது. தொடங்கிய போது எத்தனை பேர் ஆலயத்தில் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதை பார்க்குறாங்கல்ல? இது தேவனுடைய வீடு. இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆலயம் இல்லாத காலத்தில் சொல்லியிருக்கிறார், ஆலயம் தருவேன், ஆலயத்தை இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவில் எல்லாரும் ஒதுங்கின பிறகு ஆலயத்தை பெருக்கி துடைத்து ஒரு சின்ன டிம் லைட்டை போட்டு வைக்க வேண்டும். ராத்திரி 12 மணி வரைக்கும் ஆலயம் திறந்துருக்குது, காலை 4:30 திறந்துடுது. அதுக்கு இடையில் பூட்டி இருக்கணும். எப்படி இருக்கணும்? என்னுடைய பிரசனம் அங்கே இருக்கும். நிறைய பேர் அவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய அருமை பிள்ளைகள் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் திராம வந்து அந்த கட்டளை நிறைவேற்றி இன்று வரை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஆலயத்தை ஆலயமாக வைத்திருக்க, ஆலயத்துக்குள்ளே வீண் பேச்சு பேச இடமில்லை, டீ காபி குடிக்க இடமில்லை, ஆலயத்துள்ளது எதையும் சாப்பிடக்கூடாது, ஆலயமாக வைத்து. இது யாருக்கு தெரியும்? அப்படினால தேவனுடைய தரிசனம் கண்ட தேவ மனிதர்கள் சொல்லுகிறதை கேட்டு அத்தனையும் செய்யப்படுகிறது. அப்படி செய்கிறார்கள். கர்த்தர் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். தேவநாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார். நான் 65 இந்த ஓட்டத்தை ஆரம்பித்தபடினால் நிறைய ஜெப வீடுகளில் தங்கியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பாடி வீக்காத காலத்தில் இருந்தபடினால் அங்கே அந்த செய்தோமில் ஆண்களும் பெண்களும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்த உடனே துணியெல்லாம் துவைத்து, ஆண்கள் துணி பெண்கள் துணி எல்லா ஊழியர்களும் உண்டு. அப்போ காலில் செருப்பையும் போட்டுக்கொண்டு கோயில் முழுவதும் கயிறை கட்டி காய போடுவாங்க. அப்புறம் அதை எடுத்து மடித்து வைப்பாங்க. நோயாளிகளை கோயில்களை தங்க போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இப்படிலாம் நிறைய காரியங்கள். அவர் பின்ன எப்படி இல்லாமல் இருப்பார், பிரசங்கப்படத்தில் செருப்பை போட்டு நிற்பார். இதெல்லாம் நான் பார்த்த நிகழ்ச்சி இன்றைக்கு புதிய எருசலேமை பற்றி, புதிய எருசலேம் ஆலயத்தை பற்றி தேவன் கொண்டிருக்கிற தீர்மானம் எவ்வளவு பெரியது என்பதை நான் கண்டு ஆச்சரியப்படுறேன், பயப்படவும் செய்கிறேன். தேவனுக்கு மகிமை. நம்முடைய ஆலயத்தில் சில கட்டுப்பாடுகள் உண்டு. அது வேதத்தில் இருக்கிற ஒன்று. ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் எருசலேம் பண்டிகை நாளில் இங்கே போனார். போயிட்டு தேவாலயத்துக்குள்ளே போனார். தேவாலயத்துக்கு உள்ளே போகும்போது திருவிழா நாள் இல்லையா, பண்டிகை நாள்லாம் நிறைய வருவாங்க. அந்த கோயிலை வியாபார ஸ்தலமாக்கி வச்சுருந்தாங்க. பழைய ஏற்பாடு மட்டும் நினைக்காதீங்க, புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் அர்த்தம் செய்கிறார். அங்கேயே போகும்போது பிராவுக்கிறவங்க, காசுக்காரங்க, அவங்க நிறைய கோயில் நிறைஞ்சு இருக்காங்க.
எல்லாம் திருவிழாவுக்கு வர்றவங்க இங்கே போய் வாங்கிட்டு போகிறது வழக்கம். ஆண்டவர் பார்த்தார். வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், தாவீது ராஜாவும் சொல்லுகிறார். அது வந்து என்ன ஆயிடும் சிரிச்சுக்கிட்டு தம்பி 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 எடுத்துட்டு போயிருங்க அப்படி தானே. ஐயா கோவப்பட்டார், ஐயா கோவப்பட்டாங்க, ஐயா கோவப்படத்தான் செய்வார். இது தெய்வீக காரியம். நிராகரிக்கும் போது ஐயா கோவப்பட்டுருவார். அவருக்குள்ள அந்த கிடக்க திடீர்னு வந்துடும்படி அவர் ரொம்ப ஆண்டவர் சாந்தம் உள்ளவர். ஆண்டவர் என்ன செய்தார்? காசெல்லாம் தட்டி விட்டார். எல்லாவற்றையுமே பிடிக்க அவ்வளோத்தை வழியை தள்ளிப்பட்டு சாட்டை கயிறு எடுத்தார். கயிறுனால் அடித்தாரா? கயிறை சாட்டையாக முறுக்கி அடித்து விரட்டினார். ஓடங்கடான்னு விரட்டி விட்டார். தேவனுடைய வீடு ஒழுங்காக இருக்கணும். ஒழுங்காக இருக்கணும். ஆமென். அதுதான் அன்பு, அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அவர்களோடு தான் தேவன் இருப்பார். ஆராதனையிலே கர்த்தர் கிரியை செய்கிறார். அவருடைய சுத்தம் இல்லாமல் எதுவும் நடக்குது. நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன், அங்கே இயேசு வரமாட்டார், இயேசு இருக்க மாட்டார். அதாவது பஸ்கா பண்டிகை கொண்டாடணும். பஸ்கா பண்டிகை அப்போ இயேசு வர்றாருன்னா நிறைய பேர் கூடுவாங்க. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டாட வேண்டியதானே. சீடர்களுக்கு தெரியும், அவர் குறிக்கப்பட்ட இடம் வீடு, அதில் எல்லாம் வேற எங்கேயும் வைத்தா வரமாட்டார், அவருக்கு தெரியும். ஆனப்படினால அவர்கள் ஆண்டவரிடத்தில் இப்படி கேட்குறாங்க, எப்படி ஆண்டவரே பஸ்காவை புசிக்க எங்கே உமக்கு சித்தம், நாங்கள் ஆயத்தமாகிறது உங்களுடைய சுத்தம், உங்களுடைய விருப்பம் சொல்லும். இல்லைன்னா நாம் தான் போனால் அவர் வரமாட்டார். இதை நல்லா நம்ம மனசில் வைத்து கொள்ள வேண்டும். பாருங்க பாபா வசனத்தை கூட மத்திய 26:17 முதல் 20 வரைக்கும் வாசித்தாருங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் இன்னாரிடத்துக்கு போய் என் வேலை சமயமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீசரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள். தேவன் குறித்திருக்கிற இடம் எது? எங்கே நீர் குறித்திருக்கிறீர் அந்த இடத்தை? அது எந்த வீடு? யாருடைய வீடு? எல்லா வீட்டுக்கும் வரலையே, யாருடைய வீடு? ஆனபடியினால் ஆண்டவரை எந்த வீட்டில் பஸ்காவை ஆசரிக்கணும், நீர் எந்த இடத்தை குறித்திருக்கிறீர் எங்களுக்கு சொல்லும். அழகான அவன் சொல்றேன். தெருவில் போ, ஒரு தண்ணீர் கூட சுமந்து வருவான், அவன் எந்த வீட்டுக்குள்ள போறான் அங்கே போ, இப்படி சொல்லு. அங்கே கம்பளம் முதலான வீடு விரித்திருக்கிற வீட்டை பார்ப்பாய், இப்படி அங்கே ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணியாச்சு. அடுத்தது வாசங்க. இயேசு கற்பித்தபடியே சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். கற்பித்தபடியே கற்பித்த இடத்தில் பஸ்காவை ஆசரித்து சொல்லிவிட்டார்கள், ஆயத்தப்படுத்தி விட்டோம் என்று. சாயங்காலமான போது பன்னிரோடு கூட அவர் பந்திருந்தார், வந்துட்டார். அவர் குறித்த இடம், குறித்த இடத்தில் செய்த போது சீசர்களை அழைத்து வந்து சந்தோஷமாய் பஸ்காவை ஆசரித்தார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் அதுதான். அவர் இவர் ஒன்றும் கிடையாது. மேலவர்களே, பெரியவர் இயேசு. இடத்துல அவர் வரணும். அவர் வரணுமானால் அவர் நமக்கு சொல்லணும், என்ன இடம், என்ன இடம், என்ன வீடு, என்ன இடத்துல ஆலயம் கட்டி சொல்லணும். அதை கேட்டு செய்யணும். நமக்கு இலவசமாக வருது, பெரிய வருது, அல்லது சௌரியமாக விலை குறையா இல்லை, ஜெபம் பண்ணணும். இதுதான் நம்முடைய ஆரம்ப காலத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம். நமக்கு நன்மையாக இருக்கலாம். ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி, கர்த்தாவே நீர் விரும்புகிறீரா, நம்முடைய சுத்தமாயுது, நீர் இதை குறித்திருக்கிறீரா, இந்த இடத்துல ஆலயம் கட்டினால் வருவீரா, வந்து எங்களை ஆசீர்வதிப்பீரா? சாலமோன் தன்னுடைய தகப்பன் குறித்திருந்த குறிப்பை பார்த்து அந்த இடத்தில் ஆலயத்தை கட்டினார். 20 வருஷமாய் கட்டினார்.
அவர் ஒன்றுமில்லாதவர்கள், எல்லா பொருள்களும் எல்லாம் இருக்கு. மனிதர்களையும் பேர் பெற்ற திறமையான கை தேர்ந்த தொழிலாளிகளை நியமித்து விட்டார். அப்படி இருந்த போதிலும் அவர் எங்கே பார்த்தார்? தகப்பனுக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? என்னை வழி நடத்தின, என்னை வளர்த்த எனக்கு உதவி செய்த தகப்பனுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? அவருக்கு தானே தெரியும் இதெல்லாம். நாங்கள்லாம் அதில் லிங்க் தானே. ஆனபடியால் அவருக்கு தர தெரியும். அவர் குறித்திருந்தார், இன்ன இடத்தில் ஓர்னானின் களத்தில் இன்ன இடத்தில் இன்ன பிரகாரம் கட்டணும். அப்படியே கட்டினார். பிரதிஷ்டை நடந்தது. தேவ மகிமை தேவாலயத்தை நிரப்பிட்டு, தேவ மகிமை தேவாலயத்தை நிரப்பிட்டு வந்துட்டார் கர்த்தர். எங்கே பஸ்காவை ஆசரிக்கணும் சொன்னார். அந்த பிரகாரம் பஸ்காவை ஆசரித்தார்கள். அவரை சேர்ந்தவர்களும் சீடர்கள் வந்து பந்திருந்தார்கள். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. 4 எழுத்துல உங்களுக்கு மனசில் இருக்கும். இப்போ நான் சொன்ன 4 சம்பவம் தான் சொல்லியிருக்கிறேன். அப்படினால இதை நீங்க மனசில் வச்சுக்கிடுங்க. எந்த காரியம் கர்த்தர் சுத்தமா கர்த்தர் குறித்திருக்கிறாரா? அவர்களுடைய விருப்பம் தானா? தெரிந்து கொள்ளுங்க. அப்படி செய்வீர்கள் என்றால் என்னாலும் கர்த்தர் இருப்பார். என்னுடைய வாய் பேசும். யார் இல்லாவிட்டாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருப்பார்கள், இருக்கணும். அப்படியே அவர் சொல்லலை. ஆனால் தேவன் மட்டும் நம்மோடு இருந்தார். தேவன் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கணும். விலக மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். சதா காலமும் உங்களோடு கூட இருப்பேன். கொஞ்ச காலம் மட்டுமல்ல, சதா காலமும் இருப்பார். ஆரம்ப கால சாட்சி அல்ல. இன்றைக்கு காலையில் கர்த்தர் என்ன சொன்னார்? இன்றைக்கு என்ன சொன்னார்? இப்போ என்ன சொல்லுகிறார்? நம்மோடு கூட பேசுகிறாரா? இது முக்கியம். அது நான் நேற்று ராத்திரி சொன்னேன் இல்லையா? நான் எதாவது அண்ணன் போய் ஜெபம் பண்ண போனாலும் நான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கு மேலே ஜெபம் பண்ண விட மாட்டேன். ஜெபம் பண்ணினா அவருடைய வார்த்தை மதிக்காமல் திரும்ப கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. தேவனுக்கு மகிமை. ஆனப்படினால் அவர் என்ன நிறைய காரியங்கள் எனக்கு சில நினைப்பாங்க இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு. எனக்கு தெரியாதுதான், ஆனால் தெரியக்கூடியதெல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சே தான் இருப்பேன். ஆனால் ஆண்டவருடைய நான் பார்த்துக்கிறேன். இதைத்தான் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். ஆனபடினால் அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்கிற காரியம் இந்த ஆலயத்தினுடைய தோற்றுவாய், இந்த ஆலயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அவர் குறித்தார். நமக்கு அன்று பார்க்கும்போது எல்லாம் அருவருப்பாய் தெரிந்தது, இன்று பயமா இருக்கு. இடத்தை நானும் அறியாமல் இருந்தேன், பயமா இருக்கு. பரலோகமும் புலோகமும் இது ரெண்டும் ஒன்றெல்லாம் இணைந்திருக்கு. அங்கிருந்து இங்கே இறங்குறது ஏறுகிறதுமா இருக்குது என்று அவர் நடுங்கினார். திரும்பாத விட்டாரா? அவர் ஆசீர்வாதத்தோடு திரும்பி வந்தார். அன்று பொருத்தனை பண்ணினார். அந்த காரியம் நான் போயிட்டு ஆசீர்வாதம் வந்தால் இப்படி செய்வேன், இதில் ஒரு பணிபுடம் கட்டுவேன், ஆலயம் கட்டுவேன் என்னெல்லாம் அவர் சொல்லிவிட்டு போனார். ஆசீர்வாதமாக வந்தார். இவர் மறந்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்தினார். அண்ணனுக்கு பயந்து மாமன் வீட்டுக்கு போகும்போது பொருத்தனை பண்ணினாய் அல்லவா, அதை செய். அப்படியே அவர் செய்தார். தன்னுடைய மனைவிமார்களுடைய எல்லா விதமான ஆடம்பரத்தையும் மாற்றினார். உங்களை சுத்திகரிங்க. நான் கடவுள் பிரசன்னமாக எனக்கு ஆபத்து வந்த நாளில் எனக்கு பிரசன்னமான ஆண்டவரை நாம் தொழுகை செய்ய போகிறோம் சொல்லுவாங்க. அது வரைக்கும் போட்டு தான் இருந்தாங்க, எல்லாம் போட்டு தான் இருந்தால் காலணி கரணிக்கு வந்தக்கு அந்த நகையோட நட்டையும் சேர்த்து தான் போட்டிருந்தாங்க. தேவனுக்கு மகிமை அதை நல்லா இறுக்கி போட்டு கலந்துறாங்க. ஆண்டவருக்கு மகிமை அப்படியெல்லாம் தானே இருந்தது. அருமையானவர்கள், தேவனை தொழுது கொள்கிறவர்கள், தேவனை தரிசிக்க போகின்றவர்கள் என்ன செய்தார்கள்? சுத்திகரித்துக் கொண்டார்கள். அந்நிய தெய்வங்களை மாற்றினார்கள், காதணிகளை கலத்தி போட்டார்கள், வஸ்திரங்களை மாற்றினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். தேவன் குறித்த இடம் 20 வருஷத்துக்கு பிறகு தேவன் அதை மறக்காம ஞாபகப்படுத்துகிறார். அவர் குறித்த இடம் முன் குறித்த இடம். அந்த இடத்துல தான் பிரசன்னம் இருக்கும். அது காடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அங்கே தேவ தரிசனம் உண்டாயிரும். அங்கே வந்து ஜெபம் பண்ணீங்கன்னா, அங்கே வந்துட்டீங்கன்னா உடனே தேவனுடைய ஆளுகை வந்துடும்.
அல்லேலூயா. ஹalleluya. எத்தனை பெண்கள், ஆண்களோட பெண்கள் மிக ஆர்வமாக தினமும் வந்து கூடி கூடி ஜெபம் பண்றாங்களே, இங்கே நான் பார்க்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது கர்த்தருடைய வாசல். அல்லேலூயா. ஹalleluya. தேவனுடைய வீடு அல்லாமல் வேற அல்ல. அல்லேலூயா. ஹalleluya. இங்கே எடுக்கிற ஜெபங்களுக்கு என்னுடைய கண்கள் திறந்தவர்களும் செவிகள் கவனிக்கின்றவர்களுமா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆலயத்தை அந்த பிரகாரம் எண்ணி வீட்டில் ஜெபம் பண்ணணும். அதோடு கூட ஆலயத்தில் ஜெபம் பண்ணுவது ரொம்ப மேன்மை. அதை செய்யுங்க. ஆலயத்தை ஆலயமாக நாம் ஒவ்வொருவரும் மதிப்போம். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இந்த பிரகாரம் நாம் செய்வோம். அல்லேலூயா. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆலயத்தை நாம் காப்பாற்றணும். அல்லேலூயா. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஆலயத்தை காப்பாற்றணும். அல்லேலூயா. ஹalleluya. லைட்டை போட்டால் அணைச்சிட்டு போகணும். யூஸ் பண்ணுறோம், பிரயோஜனத்துக்கு யூஸ் பண்ணுறோம், லைட் ஆஃப் பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் இந்த ஆலயத்தினுடைய பொறுப்பு. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் பார்க்கிறார்ல. கர்த்தருங்க நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவராகிய தேவன் அதாவது இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஹalleluya. 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 இந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார். இந்த ஒரு அறிவு நமக்கு போதும். நமக்கு தேவைகளை பெற்றுக்கொள்கிறதா இருந்தாலும் சரி, பக்தியோடு நடக்க வேண்டிய காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கு. ஊழியக்காரங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க அங்கே இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வேலைகளை செய்வாங்க. ஆலயம் சில உள்ள தனிமையாகவே தான் கிடக்கும். நான் வந்து ஜெபம் பண்ணுவோம். இங்கே கர்த்தர் இருக்கிறேன். இந்த உணர்வோடு நாம் ஆலய காம்பவுண்டுக்குள்ள வரணும். இந்த இந்த உணர்வோடு ஆலயத்துக்குள்ள வந்து ஜெபம் பண்ணணும், நடந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. கடவுளமே ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஹalleluya. இந்த சங்கீதம் 11ல இங்க தாவீது சொல்லுகிற இந்த வசனத்தை பாருங்க பாப்போம். தேவனுக்கு மகிமை 4வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஆலயத்தில் அவர் இருக்கிறார். அவைகளை நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயம் என்று சொன்னால் அது என்ன ஆலயம்? பரிசுத்த ஆலயம். பரிசுத்த ஆலயம். ஆலயத்தில் ஆலயம் ஒன்றும் கிடையாது. நாம் தான் அந்த ஆலயம், பரிசுத்த ஆலயம் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய இமைகள் நம்மளை எப்படி பார்க்குதா? சோதித்து. என்ன பாரத்தோடு, என்ன வருத்தத்தோடு, என்ன சஞ்சலத்தோடு, என்ன எதிர்பார்த்து என் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க ஆலயத்துக்கு என்று சோதித்து பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் சோதித்து பார்க்கிறார். இவருடைய மனப்பாரம் என்ன, இவருடைய பிரச்சனைகள் என்ன என்று சோதித்து அவருடைய இமைகளெல்லாம் அப்படி பார்க்க. சும்மா ஏதோ வருகிற இடத்துல வந்த போனங்கிற கட்டணம் இதல்ல. இந்த ஆலயத்தில் கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிறார். ஹalleluya. 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 இந்த ஆலயத்துக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு உண்டு. அங்கிருந்து தேவதூதர்கள் இறங்குகிறார்கள், ஏறுகிறார்கள். சின்ன பிள்ளை கூட நான் இப்படி கண்டேன், இந்த தரிசனம் கண்டேன், இந்த தரிசனம் கண்டேன், இந்த காட்சியை பார்த்தேன்னு சொல்கிறாங்க இல்லை? அதுதான் தேவனுக்கு மகிமை. பிரியமானவர்களே, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இங்கே இருக்கிறார். அவருடைய இமைகள் வருகிற எல்லாரையும் சோதித்து பார்க்கிறது, நல்லா பார்க்கிறது. அப்படினால் அந்த எண்ணத்தோடு ஆலயத்தை நாம் அணுகுவோம். வேகமாய் 2 வசனத்தை சொல்லிவிட்டு நான் விட்டுறேன். அந்நாளுக்கு நீண்ட நாட்களாய் குறைவது, அதனால் அவளுக்கு ஏற்பட்ட நெருக்கம் ஜாஸ்தி. நிறைய ஆலோசனைகள் கேட்டிருக்கலாம், புருஷனிடத்திலேயும் கோபப்பட்டிருக்கலாம். ஒரு நாள் அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார், நான் அங்கே போவேன், அங்கே போய் அவரிடத்துல விண்ணப்பம் சொல்லுவேன் என்ற எண்ணம் அவளுக்கு உண்டாயிற்று. அவளுக்கு எந்த பாரம் இல்லாத ஒருவரும் நானோ நீனோ யாரும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வகையில் பாரம், விரலுக்கு தகுந்தவாறு வீக்கம் வாங்க, அப்படி இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதுக்கு என்ன செய்யணும்?
அங்கே கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே போகணும், அங்கே போய் சொல்லணும் என்று அவள் தீர்மானம் பண்ணி அப்படி செய்தாள் என்று தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 1 வாசிங்க பார்ப்போம். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றாள். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக உண்டாகும் என்ற வார்த்தை வெளியே போகும்போது அவளுக்கு உண்டாயிற்று. அவள் வெகு மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, மனப்பாரம் உண்டாகி நேரம் போனதும் தெரியல, சமயமும் தெரியல, சத்தமும் மட்டும் இல்லை, உதடு மட்டும் அசைய அப்படியே இருக்கு. ஏறி அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் புரிந்து கொண்ட பிறகு தீர்க்க தரிசனமாக அவருடைய வேண்டுதல் அவர் கேட்டிருக்கிறார், சமாதானத்தை. அப்புறம் அவள் துக்கமாகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் அதை பெற்றுக்கொண்டு ஆலயத்தில் வந்தாள் என்று. அப்படி நான் தேவனுடைய பிள்ளைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆலயத்தை நாடுவோம். பவுல் தூரத்தில் இருக்கும்போது தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் போது அவர் என்ன எழுதுகிறார்? நான் சீக்கிரமாய் வருவேன், வர காலதாமதம் ஆனாலும் தேவனுடைய வீட்டில் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை உனக்கு நான் அறிவிக்கிறேன். தேவனுடைய வீட்டில் நடந்து கொள்ள வேண்டிய விதம் இருக்கு இல்லையா, அப்படி நடக்கணும். அதில் நிறைய எழுதிருக்கு. மேலே வந்து 5வது வசனத்திலேருந்து அப்படி தொடர்ந்து நான் வரும்போது அது வரும், அப்படி வரும். 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5லேருந்து நான் 15 வரைக்கும் வாசித்து கொண்டு வரும்போது அங்கே அது இருக்கிறது. அதாவது குடும்பம் நடத்துகிறதுல இருந்து அவர் அதாவது ஊழியத்தில் ஸ்டெப்பாக நடக்க வேண்டிய காரியங்கள் சகலமும் எழுதியிருக்கார். தேவனுடைய வீட்டில் இப்படி நடக்கட்டும், அதை நீ பார்த்துக்கொள், ஒழுங்கினங்கள் இல்லாதபடி பார்த்து. தேவனுடைய வீடு இது நம்முடைய வீடு இல்லை, தேவனுடைய வீடு. இந்த வீட்டில் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும் என்று அவர் நிறுவனம் எழுதினார். நமக்கு இந்த வார்த்தை என்று தரப்படுகிறது. தேவாலயம், தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல் என்று வாசிக்கும். தேவனுக்கு மகிமை. இங்கே நாம் ஏறெடுக்கிற ஜெபத்தை இறைவன் கேட்கிறார், அதுக்கு பதிலளித்து நம்மை மகிழ செய்ய போகிறார். காலம் நெருங்கிவிட்டது. நாம் ஏறெடுத்த விண்ணப்பங்கள் எல்லாம் அங்கே சேமித்து நிற்கிறது. பதில் வரும். தேவனுடைய வீட்டை நாம் அப்படி எண்ணி மதித்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தன்னுடைய தகப்பனுக்கு குறிக்கப்பட்ட இடத்தில் அந்த இடத்தை பார்த்து ஆலயத்தை கட்டினார். அன்று முதற்கொண்டு கர்த்தர் அங்கே வாசமாயிருந்தார் என்று நாம் தொடர்ந்து வாசித்தோம். இவைகளை மனதில் கொண்டு நாம் தேவனுடைய ஆலயத்தை பற்றி ஆராய்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் இதில் ஒப்பிட்டு பார்த்து தேவனுக்கு விருப்பம் என்ன, தேவன் என்ன, அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய சுத்தத்தை நிறைவேற்றும். கர்த்தர் முடிவு வரைக்கும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 94895299462.